மகாராஷ்டிர முதலமைச்சர் தமிழக தலைமைச் செயலாளர் மாற்றப்பட்டதற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் அபினேஷ் இணைக்கிறார். அபினேஷ், விவரங்கள். தேர்தல் ஆணையத்திற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தன்னுடைய கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாடு அரசின் தலைமைச் செயலாளராக இருந்த முருகானந்தம் ஐஏஎஸ்ஐ பணியிட மாற்றம் செய்து புதிய தலைமைச் செயலாளரை தேர்தல் ஆணையம் நியமித்து உத்தரவிட்டிருந்தது. இதற்கு முதலமைச்சர் தன்னுடைய கண்டன பதிவை எக்ஸ் வலைப்பக்கத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். மிக குறிப்பாக பாஜகவை ஆதரித்து நேரில் பரப்புரை செய்ய களத்திற்கு வராத குறையாக தேர்தல் களத்தில் முழு மூச்சுடன் செயல்பட்டுக் கொண்டிருக்கூடிய தேர்தல் ஆணையத்திற்கு தன்னுடைய கண்டனத்தை தெரிவித்துக் கொள்வதாகவும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். ஒருதலைபட்சமான அத்துமீறிய அரசு நடவடிக்கைகளை ஈடுபட்டிருப்பதற்கும் தன்னுடைய கண்டனத்தை தெரிவித்துக் கொள்வதாக முதலமைச்சர் பதிவிட்டக்கூடிய பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார். மிக குறிப்பாக பாஜக ஆளும் அசாம் மாநிலத்தில் தேர்தல் நடக்கிறது. ஆனால் அங்கு டிஜிபி தலைமைச் செயலாளரை மாற்றவில்லை. அதே போல இதற்கு முன்பு தேர்தல் நடத்திய பீகார் மாநிலத்தில் தேர்தல் நடைபெற்றது. அங்கும் டிஜிபி தலைமைச் செயலாளரை மாற்றவில்லை. தமிழ்நாட்டில் மட்டும் தலைமைச் செயலாளர் டிஜிபி ஆகியோர் தேர்தல் ஆணையத்தின் கண்களை உறுத்துகிறார்களா என்கிற கேள்வியும் முதலமைச்சர் கேள்வியாக எழுப்பியிருக்கிறார். இவர்களை பாஜகவின் தூண்டுதலில் தான் அவர்கள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் குற்றச்சாட்டாக முதலமைச்சர் முன்வைக்கிறார். தமிழ்நாட்டில் பாஜக அதிமுகவுடன் கைகோர்த்து தேர்தல் முறைகேடுகளை துணை போக துடிப்பதாகவும் முதலமைச்சர் கடுமையான குற்றச்சாட்டையும் முன்வைத்திருக்கிறார். இது தேர்தல் ஆணையத்திற்கு அழகல்ல என்றும், ஆணையத்தின் அலுவலர்கள் இன்று இருக்கலாம், ஆனால் நாளை பதவியிலிருந்து போய்விடலாம். ஆனால் நாட்டு மக்களின் நம்பிக்கையை பெறக்கூடிய வகையில அரசியல் சட்ட முன்னோர்கள் உருவாக்கப்பட்ட தேர்தல் ஆணையத்தின் நடுநிலைமை தற்போது கேள்விக்குள்ளாகி இருக்கிறது என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பையும் மீறி தலைமை தேர்தல் ஆணையரை நானே தேர்வு செய்வேன் என்கிற புதிய சட்ட திருத்தம் கொண்டு வந்து பிரதமர் அவர்களுக்கு அல்லது அவரை வலியுறுத்தக்கூடிய மத்திய பாஜக அரசுக்கோ தேர்தல் ஆணையத்தினுடைய புனிதத்தன்மை புரிய போவதில்லை என்றும் முதலமைச்சர் குற்றம் சாட்டியிருக்கிறார். அந்த அடிப்படையில தலைமைச் செயலாளர் டிஜிபி ஆகியோரை பாஜக தூண்டிவிடக்கூடிய ஒரு வகையில ஜனநாயகத்தின் கடைசி நம்பிக்கையாக இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையமும் காவிமயமாகிவிட்டது என்கிற ஒரு மிக முக்கியமான குற்றச்சாட்டை தேர்தல் ஆணையத்தின் மீது முதலமைச்சர் முன்வைத்திருக்கிறார். எனவே இந்த நடவடிக்கைகள் எல்லாம் இதுதான் காட்டுகின்றன என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். எத்தனை அதிகாரிகளை மாற்றினாலும் தமிழ்நாட்டில் பாஜக படுதோல்வி அடையும் அப்படிங்கிறதையும், அந்த அடிப்படையில அதிமுக பாஜக அடங்கிய என்டிஏ கூட்டணி தேர்தல் ஆணையம் செய்யக்கூடிய அதிகார அத்துமீறல் என்பதும் ஆணவத்தின் உச்சகட்டம் என்கிற ஒரு மிக முக்கியமான குற்றச்சாட்டை தேர்தல் ஆணையத்தின் மீது இருக்கிறார். தேர்தல் ஆணையமும் காவிமயமாகிவிட்டது என்கிற குற்றச்சாட்டு முதலமைச்சர் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டாக இருக்கிறது. முதலமைச்சர் மம்தா பானர்ஜி ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். அதனைத் தொடர்ந்து தேர்தல் ஆணையம் இப்படியான ஒரு நடவடிக்கையை எடுத்திருக்கிறது. இதை இரண்டையும் ஒப்பிட்டு பார்க்க முடியுமா? அதே நேரத்தில் இதுவரைக்கும் ஐபிஎஸ் அதிகாரிகள், ஐஏஎஸ் அதிகாரிகளை கூட தேர்தல் ஆணையம் மாற்றியிருக்கிறது. மேற்கு வங்கத்தை பொறுத்தவரை நீதிமன்றத்திற்கு சென்றும் பலனளிக்கவில்லை. தற்போது முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய அந்த கண்டனத்தில் மிக குறிப்பிட்டு பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்னவாக இருக்கிறது? பொதுவாக இது போன்ற தேர்தல் நேரங்கள்ல மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கள், ஐபிஎஸ் அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்வாங்க. சில நேரங்கள்ல டிஓ, அதாவது மாவட்ட ஆட்சியராக இருக்கக்கூடிய தேர்தல் நடத்தும் மாவட்ட தேர்தல் அதிகாரிகளும் பணியிட மாற்றம் செய்வாங்க. அது கடந்த கால தேர்தலில் நடந்திருக்கிறது. ஆனால் ஒரு தலைமைச் செயலாளரை மாற்றாங்க அப்படின்னா அது ஒரு முக்கியமான ஒரு மூவா இருக்கு. அதைத்தான் முதலமைச்சர் கோடிட்டு காட்டுறார். அதாவது தேர்தல் ஆணையம் நடுநிலையமோடு இருக்கக்கூடிய ஒரு தேர்தல் ஆணையம் பாஜகவுடைய தூண்டுதல் பேர்ல இந்த அதிகாரிகள் மாற்றப்பட்டிருக்காங்க அப்படிங்கறத அவர் மேற்கோள் காட்டுறார். நீங்க குறிப்பிட்டு சொன்ன மாதிரி மேற்கு வங்காளத்திலும் மேற்கு வங்க முதலமைச்சரும் இதே கருத்தை அவர் வலியுறுத்தியிருந்தார். முதலமைச்சர் இருக்கக்கூடிய மற்றொரு கேள்வி என்னன்னா, அசாம் 5 மாநிலங்களில் நடைபெறக்கூடிய தேர்தலில் அசாம் மாநிலத்திலும் தேர்தல் நடைபெறுகிறது. ஆனால் அங்கு தலைமைச் செயலாளரோ அல்லது டிஜிபியோ பணியிட மாற்றம் செய்யப்படவில்லை. அண்மையில நடைபெற்று முடிந்த பீகார் மாநில தேர்தலிலும் கூட தலைமைச் செயலாளர் டிஜிபி பணியிட மாற்றம் செய்யவில்லை. ஆனால் தமிழ்நாட்டில் இந்த பணியிட மாற்றம் செய்திருப்பது அப்படிங்கிறது ஒருதலைபட்சமான ஒரு நடவடிக்கை அப்படிங்கிறத சொல்றார். அந்த அடிப்படையில் தான் மேற்கு வங்காளத்தில் அங்க இருக்கக்கூடிய முதலமைச்சர் இது போன்ற கருத்தையும் அவர் வலியுறுத்தினார். ஆனால் மிக முக்கியமாக தேர்தல் ஆணையமும் காவிமயமாகிவிட்டது அப்படிங்கிறது முதலமைச்சர் வைக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான குற்றச்சாட்டு. அதை மிக முக்கியமான இதை பார்க்க வேண்டியது இருக்குது. அதிலும் குறிப்பா இது தேர்தல் ஆணையத்திற்கு அழகல்ல அப்படிங்கிறதையும். தலைமைச் செயலாளர் மாற்றப்பட்டதற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி அபினேஷ்.